ஹாய் வீவர்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி சின்ன மருமகள் நாடகத்தில் தமிழ்ச்செல்வி வந்து எங்கே என் குழந்தை இன்னொரு குழந்தைன்னு கேட்குறாங்க பாட்டிக்கிட்ட. அப்போ பாட்டி சொல்கிறாங்க, ஏய் உனக்கு ஒரு குழந்தை தானடி பிறந்தது, முன்னாடி இன்னொரு குழந்தைய கேட்குற அப்படின்றாங்க. உடனே தமிழ்ச்செல்வி கோவமாக, பெற்றவளுக்கு தெரியாதா எத்தனை குழந்தை பெத்தன்ட்டு, சொல்லுங்கள் என் குழந்தை எங்கன்னதும், ஆமாம்மா உனக்கு பிறந்தது ரெட்டை குழந்தை தானே இன்னொரு பாட்டி சொல்கிறாங்க. அப்போ எங்கே அப்படின்னு கேட்டால் அம்மாச்சி என்ன சொல்கிறாங்கன்னா, யார்கிட்ட சேரணுமோ அவங்கக்கிட்ட ஒரு குழந்தைய எடுத்துன்னு போய் சேர்த்துட்டு வந்துட்டேன்டி அப்படின்றாங்க. உடனே தமிழ்ச்செல்விக்கு கோவமாக வந்து அந்த அம்மாச்சியை பார்த்து, யாருங்க நீங்கள், என் பிள்ளைய எடுத்துன்னு போய் கொடுக்கறதுக்கு உங்களுக்கு என்ன உரிமை இருக்குது, எதுக்கு இது மாதிரி ஒரு தாயும் பிள்ளையும் பிரிச்சிங்க, அந்த பாவம் உங்களை சும்மா விடாது அப்படின்னு கத்துறாங்க. உடனே அம்மாச்சி சொல்கிறாங்க, என்னடி எனக்கு போய் உரிமை இல்லைன்னு சொல்கிற, ஏன் எனக்கு உரிமை இல்லை, அவன் வந்து என் கொள்ளு பேரன், எனக்கு எல்லா உரிமையும் இருக்குது, அதனால தான் நான் போயிட்டு என் பேராண்டிக்கிட்ட எடுத்துன்னு போயிட்டு என் கொள்ளு பேரனை கொடுத்துட்டு வந்தேன், அவன் வச்சுக்கிட்டு வளர்க்கட்டும், ஒரு குழந்தை அவன்கிட்ட இருக்கட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே இது என்ன நியாயம், என் பிள்ளைய நான் விடவே மாட்டேன், நான் இப்போவே போய் என் பிள்ளைய தூக்கிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ச்செல்வி எழுந்து போகும்போது திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க அவங்க. அதுக்கப்புறமா சேது வீட்டில் வந்து சேதுவுக்கு பாலும் பழமும் கொடுக்குறாங்க. ஐஷுக்கும் சேதுக்கும் இந்த பால் பழம் சாப்பிடுப்பான்னு. அப்போது சேது அந்த ஸ்பூனில் பாலும் பழமும் எடுத்து சாப்பிட போகும்போது குழந்த ரொம்ப கத்தும்போது என்னம்மா ஆச்சின்னு கேட்குறாங்க மலரை. தெரியல, பசிக்குது போல இருக்குது, பால் கேட்டு அழுவுது போல இருக்குது அப்படின்றாங்க. உடனே சேதுக்கு அந்த பாலும் பழமும் சாப்பிட மனசே வரலைங்க. அந்த குழந்தைய பார்த்துட்டு அப்படியே வச்சுட்டு, இந்த ஐஸு எனக்கு பாலும் பழமும் பிடிக்காது, அதனால் நீயே சாப்பிட்ருன்ட்டு ஐஸுக்கிட்ட கொடுத்துட்டு அவர் உள்ளே போயிடுறாரு. அதுக்கப்புறமா வந்து சித்ராவும் ஈஸ்வரியும் என்ன பேசிக்கிறாங்கன்னா, அம்மா சூப்பர்மா, ரொம்ப வெற்றி அடைஞ்சிட்டம்மா, நீ செய்த காரியத்திலேயே இந்த விஷயத்தில் தாம்மா வெற்றி அடைஞ்சிருக்க அப்படின்னு வாழ்த்துக்கள்மா அப்படின்னு சொல்லி அவங்க அம்மாவுக்கு வாழ்த்துக்கள் சொல்கிறாங்க சித்ரா. அப்போ ஈஸ்வரி சொல்கிறாங்க, ஆமாண்டி பாரு எப்படி கல்யாணத்தை நடத்தி முடித்தேன் அப்படின்றாங்க. அதுக்கப்புறமா வந்து சித்ரா சொல்கிறாங்க, அம்மா அந்த கிழவி வந்தது கல்யாணத்தை நிறுத்துங்கன்னு, ஆனால் கெட்டி மேலே சத்தத்தில் அது குரல் கேட்கவே இல்லைம்மா, ஆனால் நீ அப்போ ஒரு விஷயம் சொன்ன பாரு அதுதாம்மா சூப்பரு அப்படின்றாங்க. ஏய் சித்ரா, அதாவது சேது முடிச்சு தாலி கட்டும்போது எல்லாம் முடிச்சும் அவன் தான் போட்டானாடி அப்படின்னு கேட்குறாங்க. அப்போது சித்ரா சொல்கிறாங்க, அம்மா அவன் தாலியை எடுத்துக்கிட்டு கழுத்து கிட்டதாம்மா கொண்டு போனான், ஆனால் அவன் ஒரு முடிச்சு கூட போடலை, நீ நாத்தனார் முடிச்சு நான் தான் போடணுன்னையா டக்குன்னு சேது கையிலேருந்து தாலியை பிடுங்கி நான் கடகடன்னு 3 முடிச்சை நான் தாம்மா போட்டேன், ஆனால் எல்லார் எதற்கும் சேது தாலி கட்டினான்னு தான் எல்லாம் நினச்சிட்ருக்காங்க, ஆனால் அவன் தாலியே கட்டலைம்மா, நான் தாம்மா கட்டினேன் அப்படின்னு பேசிக்கிறாங்க. சரிடி, இந்த விஷயம் நம்ம 2 பேருக்குள்ளவே இருக்கட்டும், யாருக்காவது தெரிஞ்சதுன்னா அவ்வளோதான் அப்படின்றாங்க. ஆனால் சேது கல்யாணமே பண்ணலைங்க. ஆனால் இவங்களுடைய பிளான்னால் சூதுனால அந்த கல்யாணம் நடந்து முடிஞ்சிடுச்சிங்க. அதுக்கப்புறம் அதுவும் இல்லாமல் சேதுவுக்கும் அதுக்கப்புறம் ஐஸ்வர்யாவுக்கும் முதலிரவு வைக்கிறாங்க. முதலிரவு வைக்கும்போது ஐஸ்வர்யா புலம்புறாங்க. யார்கிட்ட, ஈஸ்வரிக்கிட்ட. ஆண்டி நான் என்ன ஆண்டி பண்ண முடியும், இப்போ தான் நான் எங்கள் 2 பேருக்கும் கல்யாணம் ஆச்சு, அதுக்குள்ளே அந்த தமிழ்ச்செல்வி எடுத்துகிட்டு வந்து குழந்தைய கொடுத்துட்டு போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு புலம்புறாங்க. ஏன், ஒரு பெத்த குழந்தைய அவங்க அம்மா தானே, தமிழ்ச்செல்வி தானே அவங்க அம்மா, அவள் தானே பார்த்துக்கணும், எங்ககிட்ட கொடுத்தா இது என்ன நியாயம், எங்கள் 2 பேருக்கு நடுவில் அந்த குழந்தை வரத்து எனக்கு பிடிக்கவே இல்லைன்னு பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ உடனே சாவித்திரியும் தாமரையும் வந்து ரொம்ப வாழ்த்துக்கள்னு சொல்லி கிண்டல் பண்ணுறாங்க. ஏன் பரவாயில்லையா ஐஷு, நீ வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்ட போல இருக்கு சேதுவும் நல்ல சாமர்த்தியமான ஆள் தான், அவன் குழந்தைக்கு ஒரு ஆயம்மா வேணும்ன்ட்டு உன்னை கல்யாணம் பண்ணிட்டான் போல இருக்கே, கல்யாண வாழ்த்துக்கள், கல்யாணம் ஆன அன்னைக்கு அம்மாவா ஆகின வாழ்த்துக்கள், ஆயாவா வேலை செய்ய போகிறதுக்கும் வாழ்த்துக்கள்னு கிண்டல் பண்ணுறாங்க. ஐஸ்வர்யாவுக்கு பயங்கரமாக கோவமாக வருது. அதுக்கப்புறம் அவங்களுக்கு முதலிரவு நடத்த பிளான் பண்ணுறாங்க. நாளைக்கு சேதுக்கும் ஐஸ்வர்யாவுக்கும் முதலிரவு நடக்குமா, சேது என்ன மனநிலையில் இருக்கிறாருன்ற கதையை நாளைக்கு பார்ப்போம். மீண்டும் தொடர்க. நன்றி, பாய்.